Today we are going to see on the software of VRED Pro Edu. Through this we are going to see the simulation of a robot, how the robot can work and what are kind of the robots is present inside the software. Okay. In this toolbar we are going to see this icon is moving the environment and this is moving the camera angle and we can view it in a 3-axis robot. Okay, and this icon we can use it to move the object present in the environment. And in this model browser there are numerous number of icons are placed. In this we are going to use the robots. The robots can be two types, mobile robots and non-mobile robots. What is mobile robots and what is non-mobile robots? Robots which can move from one place to another is called mobile robots. Okay. And non-mobile robots which is fixed in place. That is, the base is fixed is non-mobile robots and which has the base is movable is mobile robots. So in the mobile robots we are having a numerous number of robots like Hexapod, the Kikabot, Line Follower bot. For example, we are taking the Kukai bot. In the Kukai bot, the number of icons is the number of parts which is shown in the scene hierarchy. What it is rectangle 1, that is nothing but the front face, and the rectangle 13 is present inside the rectangle, and the sphere which is placed above the rectangle, and the rolling joint is nothing but the 4 types of wheel. Front wheel, நம்ம front wheel என்ன சொல்றோம், rear leftங்கிறது front ஆ back ஆ? Rear back is rearங்கிறது back. rearங்கிறது back ஆ front ஆ? ஃப்ரண்ட். சரியா? சாரி, ரியருங்கிறது பேக். சரியா? ரியருங்கிறது பேக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ரோலிங் ஜாயிண்ட் RL அப்படின்றது ரியர் லெஃப்ட் வி, அதாவது பேக்கோட லெஃப்ட் வி. அண்ட் ஸ்பீட் இஸ் இது வந்து ஃப்ரண்ட், சாரி பேக்கோட ரியர் ரைட், பேக்கோட ரைட் வி. அதோட என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குங்கிறது எல்லாமே லிஸ்ட் டவுன் ஆகிருக்கு. நாம் இந்த ரோபோட்டோட மூமெண்ட்டை எப்படி பார்க்குறது அப்படின்னா, இந்த ரோபோட்டை வந்து நீ ஒரு ப்ரோக்ராம் மூலியமா தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ப்ரோக்ராம் வந்து ஆல்ரெடி இதில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு இந்த லெஃப்ட் ஐக்கானில் ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்கும். ஸ்கிரிப்ட், இந்த ஸ்கிரிப்டை கிளிக் பண்ணிட்டா அப்படின்னா இங்கே நம்பர் ஆஃப் ஸ்கிரிப்ட் வந்து ஆல்ரெடி இருக்கும். இந்த நம்பர் ஆஃப் ஸ்கிரிப்ட் எதை ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா, அந்த யூபோட்டோட கண்ட்ரோலையும் அந்த 4 வீல்ஸ், அந்த 4 வீல்ஸோட மெக்கானிசம் வந்து பார்த்தா அப்படின்னா இன்வர்ஸ் கைனமேட்டிக்ஸ் அண்ட் ஃபார்வர்ட் கைனமேட்டிக்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூபாட்டை வந்து கிளிக் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, உனக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து லிஸ்ட் டவுன் ஆகும். இதில் வந்து பார்த்தா அப்படின்னா அதோட வெலாசிட்டி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பார்த்தியா, ஜாயிண்ட் வெலாசிட்டி, அதோட வெலாசிட்டி ரேட்டு, அதோட ஐட்ரேஷன் என்ன, எந்த பாத்தில் மூவ் ஆகுது, எல்லாமே இதில் உனக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? நீ இப்போது இந்த ரோபோட்டை வந்து உனக்கேற்ற மாதிரி ப்ரிசைஸாக மாற்றணும் அப்படின்னா இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே தான் நீ இப்போ எடிட் பண்ணணும். இது வந்து ப்ரீ டிஃபைன்டாக லைப்ரரிக்குள்ளேயே இருக்கிறது. சரியா? நீ இப்போ நீங்கள் ரோபோட் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகணும் அப்படின்னா இந்த ஸ்கிரிப்டில் தான் நீ எடிட் பண்ணணும். புரிஞ்சுதா? உனக்கு ப்ரீ டிஃபைன்டாக வேணும், எனக்கு அக்யூரேட்டாக இது மட்டும்தான் பண்ணணும், எனக்கு கோடிங் நாலேஜ் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் டீட்டெயில்ஸ் கொடுவாங்க போய் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ எனக்கு நான் ரோபோட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணல, எனக்கு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகணும், ஒரு பிக் அண்ட் பிளேஸ் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா இதில் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ், நியூமரஸ் நம்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். லைக் வந்து அதுக்கு பாத் டிஃபைன் பண்ணுறது, ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் கொடுக்குறது, ஒரு எண்ட் பாயிண்ட் கொடுக்குறது, அந்த பாத்தை வந்து ஒரு சர்க்கிள் ரொட்டேஷனில் போய் இது பண்ணுறதா, இல்லை ஸ்ட்ரெயிட் மோஷனாக போய் இது பண்ணுறதா, இல்லை அப்ஸ்டக்கிள் டிடெக்ட் பண்ணி பண்ணுறதா, அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரியா? இதில் நீ இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது வந்து இந்த மாடல் ப்ரௌசர். இதில் இந்த மாடல் ப்ரௌசர், இந்த சீன் ஹையரார்கி, இந்த சீன் ஹையரார்கிங்கிறது தான் இந்த ஸ்க்ரீன். அதாவது
இந்த சீனில் நீ என்னென்ன வச்சிருக்கிறியோ அதெல்லாமே அந்த சீன் ஹையரார்க்கியில் வரும். இதுதான் இந்த சீன் ஹையரார்க்கி. நீ அதுக்குள்ளே என்ன வச்சாலுமே உனக்கு இப்போ நீ இதில் போய் ரைட் கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு ப்ரிமிட்டிவ் ஷேப் வைக்கிற அப்படின்னா அது நீ எந்த டிவிஷனில் வைக்கிறியோ அதோட கோஆர்டினேட்ஸை நீ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதை நீ கொடுத்துட்டு அப்படின்னா இங்கே ஒரு பிளேன் வந்துடும். அது உனக்கு ஆட்டோமேட்டிக்காக உனக்கு சீன் ஹையரார்க்கியில் வந்துடும். இப்போ நீ வச்சோனையுமே வச்சோன்னே பார்த்தியா பிளேனுங்கிறது ஒன்று வந்துடுச்சு. ஸோ நீ இங்கே சீனில் என்னென்ன பண்ணுறது, அதாவது என்விரான்மெண்ட்டில் என்னென்ன பண்ணுறையோ அது எல்லாமே உனக்கு சீன் ஹையரார்க்கியில் வந்துடும். அந்த சீன் ஹையரார்க்கியில் வந்து என்னென்ன வைக்கலாம், என்னென்ன கண்ட்ரோல் பண்ணலாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.